ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிராண்டான ஒரு ப்ளவுஸ் டிசைனை எப்படி சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் டிசைனோட ஸ்லீவ் டிசைனும் சேர்த்தே சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு நெக் வேணுமோ, எந்த டிசைனில் நெக் வேணுமோ கட் பண்ணி லைனிங்கில் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சில் சாரீ கலரில் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ஃபேப்ரிக் எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி 4ஆக மடித்து 1/2 இன்ச் சைஸில் ஒரு பைப்பிங்கில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு லென்த்தாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ண பைப்பிங்கை 1/2 இன்ச்சில் குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்டே வாங்க. மறக்காமல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் சொல்லுங்கள். மறக்காமல் ஹைப் என்ற ஆப்ஷனில் பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிசைன்ஸ் ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பைப்பிங்ஸை 2ஆக மடித்து நெக்கிட்டே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் ட்ரைனிங் டெய்லர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பேக் நெக் ஸ்டிச் பண்ணும்போதே ஃப்ரண்ட் நெக்கும் சேர்த்தே டிசைன் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக தெரியும். இப்போது 1 சைட் ஸ்டிச் பண்ண மாதிரி அதோட ஆப்போசிட் சைடு 1/2 இன்ச் கேப்பில் பைப்பிங்க்கு நேராகவே இன்னொரு பைப்பிங் ஆப்போசிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. சாரியோட பார்டரில் எந்த கலர் மேக்ஸிமம் இருக்கோ அந்த கலர்லேயே லேஸ் ஸ்டிச் பண்ணி சைடில் இருக்க பிசுரெல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. பிசுறு எதுவும் வெளியே தெரியாத மாதிரி கவர் பண்ணிகிட்டே வாங்க. மேட்சிங் நூல் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க. லேஸோட 2 பக்கமுமே தையல் போட்டு நிறுத்திடுங்க. ப்ளவுஸில் ஹேங்கிங்காக கட்டுற ரோப் யூஸ் பண்ணி இப்போ இந்த டிசைன் ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் எந்த பைப்பிங்கில் ஃபர்ஸ்ட் ரோப் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் பைப்பிங்கில் ரோப் அடுத்தடுத்து கோர்த்துட்டே வாங்க. ஒரு ரோப் விட்டுட்டு ஆப்போசிட்லேயே வரிசையாக ரோப் கோர்த்துட்டே வாங்க. முடிக்கும்போது நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ ஆப்போசிட்டில் இருக்க எல்லா பைப்பிங்ஸ்லேயுமே கோர்த்துட்டே வாங்க. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவோட சென்டரில் 1 இன்ச் மட்டும் வி ஷேப்பில் கட் பண்ணி லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவுக்கு கொடுத்துருக்க பார்டர் யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த டிசைனை நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். 3 இன்ச்சில் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அதை அந்த பார்டரில் ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துக்கோங்க. ஸ்லீவுக்கு கொடுத்துருக்க பார்டரை அப்படியே தைக்காமல் இந்த மாதிரி சின்னதாக டிசைன் ஒர்க் பண்ணி தைக்கும்போது அந்த டிசைனும் சரி பார்டரும் சரி ஹைலைட்டாக தெரியும். எந்த அளவுக்கு ஸ்லீவ் வைக்கணுமோ அதை விட 1 இன்ச் கம்மியாகவே ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற ஹைட்டுக்கு தான் இப்போ அந்த பார்டர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்.
கரெக்டாக பார்டர் மேலே ஸ்டிச் பண்ணியிருக்க ஸ்லீவ் வச்சு நான் கரெக்டாக 2 இன்ச் ஹைட்டில் சென்டர்லேருந்து எடுக்கிறேன். ஸோ சைடில் 1 இன்ச் வரும், சென்டரில் மட்டும் 2 இன்ச் பார்டர் தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆரி ஒர்க்கில் ஹேங்கிங்காக கொடுத்துருக்க பேட்ச் ஒர்க் தான் டிசைனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயும் பேட்ச் ஒர்க் நிறைய கிடைக்கும். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க ஃபேப்ரிக் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த பேட்சை ஸ்லீவோடு ஒட்டிடுங்க. ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்திருக்க ஃபேப்ரிக்கு கவர் பண்ணுறதுக்காக ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அதுவும் ஆரி ஒர்க் மாதிரியே ஒரு லுக் கொடுக்கும். ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுற ஒரு லுக் தான் ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணும்போதும் கிடைக்கும். ஸோ அந்த ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் சேர்த்தே ஸ்டிச் பண்ணி வர்றதுனால அந்த பேட்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நின்றுக்கும். அவ்வளோதான் ஸ்லீவ் ஒர்க். ஆரி ஒர்க் லுக்லேயே ஸ்லீவ் ஒர்க் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஹைப் பண்ணி இதுக்கான பாயிண்ட்ஸும் நீங்கள் கொடுங்க. நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் ஆக உங்களோட ஹைப்பும் லைக்கும் ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். Thanks for watching.